பார்க்கிங் செய்வதில் ஏற்படும் ஈகோ கொலை முயற்சி வரை செல்லுமா என பார்க்கிங் திரைப்படம் யோசிக்க வைத்திருந்தாலும் அதனை பார்த்தும் திருந்தாத சிலர் முட்டி முடியை பிடித்து கொண்ட காட்சிகள்தான் இவை. அம்மா அவர் அசிங்கமா பேசினாருமா, நான் பொறுமையா இருந்தேன். சென்னை புரசைவாக்கம் வல்லம் பங்காரு தெருவில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் வழக்கறிஞர் காமேஷ் என்பவர் பொங்கல் பண்டிகையின் போது தனது குடும்பத்தினருடன் காரில் வெளியே செல்வதற்காக புறப்பட்ட போது வீட்டின் வாசலில் சக குடியிருப்பு வாசி ஒருவரது உறவினரின் கார் நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. குடும்பத்துடன் குதூகலமாய் இருக்க புறப்பட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்த காமேஷ் வழிமறித்து நின்ற காரை எடுக்க வந்த அதன் உரிமையாளரை கோபத்தில் கடிந்து கொண்டு ஆபாச வார்த்தைகளில் அர்ச்சித்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மொட்டை மாடி செல்வதில் யாருக்கு உரிமை அதிகம் என்ற பஞ்சாயத்து இரு குடும்பத்துக்கும் இருந்ததாகவும் அதனை போலீசார் தீர்த்து வைத்து அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரு குடும்பத்தினரும் பழைய பஞ்சாயத்தை வைத்து மனதில் வன்மம் வைத்திருந்த நிலையில் இதுதான் நேரம் என்று மாறி மாறி வன்மத்தை வார்த்தைகளால் வர்ணித்து வசைப்பாடி கொண்டதாக தெரிகிறது. உறவினரின் கார் என்றாலும் அது தங்கள் பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம் என கருதிய கணவன் மனைவி வழக்கறிஞரையும் அவரது குடும்பத்தினரையும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. குடும்பங்களுக்கிடையேயான சண்டை முற்றி குடும்பிப்பிடி சண்டையாய் உருவெடுத்தது. பெண்கள் ஒருவருக்கொருவர் முடியை பிடித்து இழுத்து கொண்டு பகையை தீர்த்து கொள்ள முயன்றனர். முடியை பிடித்து இழுத்த ஆதங்கத்தில் ஒரு பெண்ணோ தலைவரி கோலத்தோடு பொம்பளையாடி நீ என ஆரம்பித்து பின்னர் ஆபாச வார்த்தைகளை ஆர்ப்பரித்து கொட்டிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. குமரி முதல் பல்விழுந்த பாட்டி வரை சண்டையில் ஈடுபட்டு அடித்துக் கொண்ட நிலையில் அனைவருக்கும் அடி பலமாக கிடைக்காவிட்டாலும் இனாமாக ஆங்காங்கே வீங்கும் அளவுக்கு கிடைத்தது. பார்க்கிங் பஞ்சாயத்து பக்கத்து தெருவரை நாறிய நிலையில் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிப்பதிலும் இரு குடும்பமும் போட்டி போட்டுக் கொண்டது. வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்ட நிலையில் அதனை கீழ்ப்பாக்கம் துணை ஆணையருக்கு மாற்றம் செய்து காவல்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.